எங்கள் பாரதம் எஸ்.வி. ரமணி அளிக்கும் விறுவிறுப்பான வீடியோக்கள், அன்றாட அரசியல், இனிமையான இசை, துடிப்புள்ள நாட்டியங்கள், திரைப்படங்களின் சுவையான நிகழ்ச்சிகள் மற்றும் பொது நிகழ்ச்சிகளை உங்களுக்காக அளிக்கின்றோம். பார்த்து மகிழுங்கள். திருமூலர் தன் திருமந்திரம் என்னும் நால்வரி உடைய பாக்களில் மனிதன் வாழும் முறை பற்றியும் அவன் பிறவியின் நோக்கம் பற்றியும் தெள்ளத் தெளிவாக கூறியுள்ளார். திருமூலரின் திருமந்திரம் என்னும் நூல் மனிதர்களை நல்வழிக்கு அழைத்துச் செல்லும் வழிகாட்டியாக விளங்கும் ஒப்பற்ற நூல். திருமந்திரத்தின் சில துளிகளின் ஒலிகளை கேளுங்கள். மனிதரில் மாமனிதன், கொல்லான், பொய்கூறான், களவிலான், எண்குணன், நல்லான், அடக்கமுடையான், நடுச்செய்ய வல்லான், பகுத்துண்பான், மாசிலான், கல் காமம் இல்லான், இயமத்திடையின் நின்றானே. மனிதரில் மாமனிதனின் சிறப்புகளை திருமூலர் தன் திருமந்திரத்தில் தெளிவாக கூறி மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு இலக்கணமும் வகுத்துள்ளார். கொலை செய்யாதவன், பொய் சொல்லாதவன், களவு திருட்டு மனம் இல்லாதவன், எண்குணன், மற்றவர்களை மதித்து பண்புடன் நடக்கின்ற குணநலம் உடையவன், நல்ல இயல்புகள் வாய்க்கப் பெற்றவன், அடக்கம் உடையவன், எதையுமே நடுநிலை நின்று பார்க்கும் தன்மை உடையவன், வல்லமை உடையவன், பிறருடன் பகுத்துண்டு வாழும் பண்புடையவன், மனமாசு அற்றவன், கல் குடிக்காதவன், காம இச்சை, பிறர் மனை விரும்பும் பிழை புரியாதவன் எவனோ அவனே மனிதரில் மாமனிதன் என்று திருமூலர் கூறி மனிதகுலம் மாண்புடன் வாழ வழிகாட்டியுள்ளார். மேலே சொன்ன நல்ல குணநலன்களை வாழ்க்கையின் குறிக்கோளாக கொள்ளும் பண்பாடுகளில் ஈடுபடுபவனே மனிதரில் மாமனிதனாக உயர்வான். அவனே இயமம் பயிற்சியில் உயர்ந்து நிற்பவனும் ஆவான். நல்ல பண்புகள் உடைய மனிதனையே வள்ளுவரும் பெருமை உடையவராக கூறியுள்ளார். பெருமை உடையவர் ஆற்றுவார் ஆற்றின் அருமை உடைய செயல். நாம் நம்முடைய நல்ல செயல்களால் மாமனிதனாக முயல வேண்டும். திருமூலர் அடுத்ததாக பிறவியின் நோக்கம் பற்றி கூறியுள்ளார். கல்வி உடையார் கழிந்தோடி போகின்றார், பள்ளி உடையார் பாம்பரித்து உண்கின்றார், எல்லியும் காலையும் ஏத்தும் இறைவனை வள்ளியும் வாதித்த காயமும் ஆமே. நிறைந்த கல்வியை கற்றுவிட்டோம் என்ற கர்வத்தில் இறைவன் மீது நம்பிக்கை இல்லாமல் கற்ற கல்வியினால் நிறைய பணம் சம்பாதிக்கின்றோம் என்று ஆடலிலும் பாடலிலும் நாளை ஓட்டி இறைவனை வணங்கி வழிபடுவதை மறந்து நாளை வீணாக கழிக்கின்றனர் மனிதர்களில் ஒரு சிலர். சில மனிதர்கள் உலகப்பற்றினில் சிக்கிக் கொண்டு பாம்பு குண்டலியின் ஆற்றலை பெற முடியாமல் தவிக்கின்றனர். உடலை தங்கள் மனக்கட்டுப்பாட்டினுள் கொண்டு வர விரும்புபவர்கள் இரவும் பகலும் இறைவனை தொழுவதை தங்கள் கடமையாக கொள்ள வேண்டும். இறைவன் ஒருவன் இல்லாமல் எந்த அணுவும் அசையாது என்ற உண்மையான தத்துவத்தை நாம் உணர்ந்தால் குண்டலினி சக்தியால் அழியாத உடலை பெறலாம். அறிவு என்பது பிரம்மத்தை அறிவது, உயிர் வாழ்க்கை என்பது அழியா உடலை பெறுவது. இவை இரண்டையும் நாம் பெற வேண்டுமானால் இறைவனை மறவாது இருக்க வேண்டும். அப்படி நினைக்க விரும்புபவர்கள் என்னால்தான் எல்லாம் நடக்கிறது என்ற வீண் வார்த்தைகளை மறந்து இறைவன் துணையுடன் என்னால் எல்லாவற்றையும் சாதிக்க முடியும் என்ற பெருநோக்குடன் வாழ முயன்றால்
அவர்கள் பிறவி எடுத்ததன் பயன் நிச்சயம் நிறைவேறும். திருமூலர் அடுத்ததாக ஆசைப்படாதீர் என்று கூறியுள்ளார். ஆசை அருமின்கள், ஆசை அருமின்கள், ஈசனோடு ஆயினும் ஆசை அருமின்கள், ஆசை படப்பட ஆய்வரும் துன்பங்கள், ஆசை விடவிட ஆனந்தம் ஆகுமே. மனிதனின் அழிவிற்கு காரணம் பேராசையே. மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசைகளை அறவே ஒழிக்க வேண்டும் என்று ஆன்றோர்கள் அடிக்கடி கூறி வந்திருக்கிறார்கள். ராவணன் அழிவிற்கு காரணம் பெண்ணாசை, ஹிட்லரின் அழிவிற்கு காரணம் மண்ணாசை, இன்றைய ஒரு சில அரசியல்வாதிகளின் அழிவிற்கு காரணமாக இருப்பதும் பொன் மண் பணத்தின் மீது ஆசை. ஆசைகளை விட்டவன் வாழ்வில்தான் அமைதியும் இன்பமும் பெருகும். பிறர் பொருள் மீது ஆசைப்படாதவன் உழைத்து வாழ்வதில் விருப்பம் காட்டுவான். பிறர் மனை மீது ஆசைப்படாதவன் நல்லறம் நடத்துவான். மண்ணாசையால் குருட்சேத்திர போரிலே பல உயிர்கள் பலியிடப்பட்டன. மனிதன் பிறக்கும் போது எதையும் எடுத்து வருவதில்லை, இறக்கும் போதும் எதையும் எடுத்துச் செல்வதில்லை. ஆனால் அவன் மறைந்த பின்பும் நீடித்திருப்பது அவன் ஆற்றிய நல்ல செயல்கள். திருமூலர், திருவள்ளுவர் போன்ற பெரியோர்கள் மறைந்த பின்பும் அவர்கள் கூறிய நல்ல கருத்துக்கள் நமக்கு நல்ல வழிகாட்டியாக, நல்ல துணைவனாக அமைந்திருக்கின்றன. திருமூலர், திருவள்ளுவரின் உபதேசங்களை நமக்கு பெரும் செல்வங்கள். அவற்றின்படி நாம் வாழ்ந்தால் மன அமைதி, மன மகிழ்ச்சி, மனச்சாந்தி பெறுவோம். காலத்தால் அழிக்க முடியாத அவர்கள் உபதேசங்கள் நமக்கு வாழ வழிகாட்டும் ஒளி விளக்குகள். ஆசைகளை அறவே ஒழிப்போம். திருமூலர், திருவள்ளுவரின் வழிகாட்டுதலை நாம் ஒருபோதும் மறவாதிருப்போம். நன்றி, வணக்கம்.